தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்பு நிறைவா, இதோ நம்மை உம்முடைய உறவிலும் சாயலும் படைத்து நமக்கு தேவையான திறமை, பேசுவதற்கு நாக்கு, யோசிப்பதற்கு மண்டை, பார்ப்பதற்கு கண்கள், வேலை செய்வதற்கு கால்களும் கைகளை அளித்துள்ளீர். ஆகவே ஆண்டவர், இதோ நம்முடைய உடலை நாம் பாவத்திற்கு, நம்முடைய சுயநலத்திற்கு பயன்படுத்தாமல் மாறாக உம்முடைய மேன்மேன் புகழ்ச்சிக்காக, மாட்சிமைக்காக நாம் வாழ நம்மை ஆசிர்வதிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம் எவ்வாறு ஸ்நாபகரலப்பனின் தந்தை சகரியா அவருடைய நாக்கு திறந்த உடனேயே அவர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார் என்று. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரின் திரு ஆலயத்திலே பணியாற்றலை செய்த சகரியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம், ஆண்டவரின் வாக்குறுதிகள் நிறைவேறும் வரை நீ ஊமையாயிருப்பாய் என்று. வாய் திறந்த உடனேயே சகரியா தன்னுடைய மனைவியிடம் பேசவில்லை, தன்னுடைய குழந்தையிடம் பேசவில்லை. மாறாக அவர் பேசியது தன்னை படைத்த, பராமரித்த, தன்னுடைய வாழ்க்கையில் கண்களுக்கு ஆச்சரியமாக தன்னை தந்தையாக மாற்றம் செய்த அந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்தனர் சகரியா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கண்கள், இந்த நாக்கு, என்னுடைய கைகள், கால்கள், இந்த உடல் பாவ செய்வதற்கு அல்ல, நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல, மாறாக அவருடைய புகழ்ச்சிக்காகவே. இன்று நாம் பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே எத்தனை வேகமாக வேலை செய்கின்ற கம்ப்யூட்டர்கள், மொபைல் ஃபோன்கள் அனைத்துமே அதை செய்தது நம்முடைய மனிதனின் திறமை. அந்த திறமை படைத்த ஆண்டவரின் திறமை எத்தனை மிகுந்த வல்லமை பெற்றுள்ளது என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆகவே ஆண்டவர் நமக்கு அளித்துள்ள இந்த கைகளால், கால்களால், கண்களை நாம் பாவ செய்யாததுக்கு அல்ல, மாறாக தூய்மையாக வாழ்ந்து அவரை போற்றி துதிப்பதற்கு தான். ஆகவே நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே என்னுடைய அதனால் ஆண்டவர் கூறுவது, உம்முடைய கண் உன் பாவ காரணமானால் அதனை எதிர்த்து விடு என்று. அப்படி என்றால் ஆண்டவர் அளித்துள்ளது இந்த உடலை பாவத்துக்காக அல்ல, மாறாக தம்முடைய மாட்சிமைக்காக, தம்முடைய புகழ்ச்சி பெற்ற மாட்சி பெற்ற உடலாக ஆண்டவர் நம்முடைய உடல்களை மாறப்போகின்றார். ஆகவே அதுவரை நாம் நம்முடைய கண்களால், நம்முடைய கால்களால் பிறருக்கு நல்லது செய்து, உதவி செய்து ஆண்டவர் புகழ்ச்சி பாட்டை நாம் பாட வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாக்கை அளித்துள்ளார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இதே நாவினால் நாம் ஆண்டவரை துதிக்கின்றோம், பிறரை இகழ்ந்து பேசுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பை பாடி துதிக்காத நாவு எனக்கு இருந்தேன் நாதா என்று மிகவும் அழகான ஒரு பாடல் ஒன்று பாடுகின்றது. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்துள்ள அனைத்து நல்ல செயல்களுக்காக, வல்ல செயல்களுக்காக நாள்தோறும் நம்ம ஆண்டவரை துதிப்போம். நமக்கு அநியாயம், துரோகம் செய்ததற்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அந்த நாவை அளித்துள்ளது. ஆகவே நாள்தோறும் நம்முடைய உடல் உறவுகள் வழியாக ஆண்டவரின் சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படைந்து அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ தேவையான வல்லமைக்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவா உன் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவா உன் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கேன் நாதா, நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. புலந்திடும் நன்னாளை பாடி அறிவிக்கும் குயிலுடன் சேர்ந்து நான் உம்மை பாடுவேன். நத்தியதன் அலைப்பாயும் சங்கீதமை குன்று குளிர்காற்றில் இணைத்தும் புகழ்வேன். அந்திம தீர்ப்பில் விரைவில் வருமென்று ஆவலாய் யாவரும் நோக்குகின்றோம். அந்திம தீர்ப்பில்
விண்ணில் விரல்வில் வருமென்று ஆவலையா வரும் நோக்குகின்றோம். வானமேகங்களில் நீர் வரும் அந்நாளில் வானோர்களோடு உம்மை துதிப்பேன். வானமேகங்களில் நீர் வரும் அந்நாளில் வானோர்களோடு உம்மை துதிப்பேன். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்தென்ன பயனோ நாதா. இறைவா உன் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா. அன்புநேயரே, இதோ நம்முடைய உடலுக்காகவும் உடல் சௌக்கியத்துக்காகவும் நம்முடைய திறமைக்காகவும் நமக்கு நீங்கள் எடுத்துள்ள அனைத்து ஆசிரியர்களுக்காகவும் நமக்கு நன்றி கூறி உம்மில் நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த உடல் உறவுகள் வழியாக நாம் பாவ செய்யாமல் உம்முடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளாமல் மாறாக உம்முடைய ஆசிரியர்களை உம்முடைய கிருபையில் வளர்கின்ற நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டிய அந்த பலத்தையும் நமக்கு தந்திருளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கொண்டாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதோ நம்முடைய உடல் வழியாக ஆண்டவர் என்று இன்றைய நாள் மாட்சிப்படுத்தும் நாளாக மாறட்டும் என்று தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.